பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. எஸ்தரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனம். அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்துருவாய் இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமான் மரித்த பிறகு இப்பொழுது மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் இருக்கிறான். எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு இன்ன உறவு என்று அங்கே வெளிப்படுத்துகிறதை இங்கே நாம் காண்கிறோம். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற செய்தி இதுதான். தேவ சமூகத்திலே நம்முடைய உறவு மேன்மையடையும். இத்தனை காலம் அரண்மனை முற்றத்தில் இருந்தான் மொர்தெகாய். 2வது அதிகாரம், 3வது அதிகாரம், 4வது அதிகாரம், 5, 6 அதிகாரங்களிலே அரண்மனை வாசல்ல, அரண்மனை முற்றத்தில், அரண்மனை வாசல்ல. இந்த மொர்தெகாயின் உறவுக்காரி தான் யாரு? எஸ்தர். ஆனா அந்த உறவுனால எதுவுமே நடக்கல. அந்த உறவு அங்கு நினைவு கூறப்படவே இல்லை. அந்த உறவு அங்கே கொண்டாடப்படவில்லை. அந்த உறவுனால எந்த நன்மையும் கிடைக்கவில்லை. ஏன்? எஸ்தர் உள்ளே இருக்கிறாள், ராஜ சமூகத்தில் இருக்கிறாள். மொர்தெகாயோ வெளியே இருக்கிறான். எப்பொழுது மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்து நின்றானோ அப்பொழுது அந்த உறவு அங்கே மேன்மைப்படுத்தப்படுகிறது, பலப்படுத்தப்படுகிறது. அதுபோலதான் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற அந்த மேலான உறவை தந்திருக்கிறார். ஆனால் அவர் சமூகத்தை விட்டு நம்ம தூரமாய் நிற்கும் மட்டும் இந்த உறவினாலே நமக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்த சம்பவம் லூக்கா 15 இயேசு சொல்லியிருக்கிறாரு. அந்த இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரம் போனான். தூரம் போய் அவன் பண்டிகளை மேய்க்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறான். அவன் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு தகப்பன் உண்டு. அவன் அப்பா என்று கூப்பிட்டால் மகனே என்று அழைக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார், ஜீவனோடு தான் இருக்கிறார். அந்த தகப்பனுக்கு வீடு உண்டு, அந்த தகப்பனுக்கு அநேக வேலைக்காரர்கள் உண்டு, வேலைக்காரர்களுக்கு குறைவில்லாத சாப்பாடும் உண்டு. ஆனாலும் இவன் இப்பொழுது தூரமாக இருக்கிறான். தூரமாக இருந்து அந்த பண்டிகைகளுடைய ஓனர்கிட்ட போய் அது எங்கள் அப்பா அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஏதாவது மேன்மை கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்கவில்லையே. அந்த பண்டிகைகளுக்கு வைக்கப்பட்ட தவிடு கூட கிடைக்கவில்லையே. அதே நேரத்தில் அந்த இளைய குமாரன் திரும்பி தகப்பனிடத்தில் வந்தபோது அங்கே உறவு கொண்டாடப்பட்டதல்லவா? அவன் மீண்டும் வேலைக்காரனாக சேர்த்து கொள்ளப்பட்டான், இல்லவே மகனாக அல்லவா? அதுபோலதான் நமக்கு ஒரு தெய்வீக உறவை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். சமூகத்திலே வந்து நிற்கும் போது அங்கே அந்த உறவு அர்த்தமுள்ளதாய் மாறும். அங்கே அந்த உறவு கொண்டாடப்படும். பிரியமான அன்பு சகோதரா, சகோதரி, தூரமாய் நின்று அனுபவிக்க வேண்டிய நன்மையை அனுபவிக்காமல் போய்விடாது. சமீபத்தில் வந்து இந்த உறவின் மேன்மையை கொண்டாட பழகு. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, எங்களுக்கு நீர் ஏற்படுத்தி தந்த அந்த தெய்வீக உறவுக்காக நன்றி. உங்கள் சமூகத்தில் இருந்து அதன் மேன்மையை அறிய, உணர, ருசிக்க, கொண்டாட எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.